வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே எம்மியான டேஸ்டியான ஜப்பான் சிக்கன் நம்மளோட விக்னேஷ் சிவன் டைரக்டர் அவருக்கு பிடிச்சது. ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 50 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன், 25 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நான் செய்கிறேன், அதனால் நான் மாவெல்லாம் கொஞ்சம் கூட தான் போட்டு செய்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் நிறைய பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, மிளகுத்தூள் மட்டும்தான். அதனால் நீங்கள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் பார்த்தேன்னா அதாவது 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். அது தாராளமாக போதும். அது தூள் உப்பு நம்ம கொஞ்சம் நல்லாவே உரைக்கும், அதனால் போட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கனை, இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் லிக்யூட் பதத்துலேயே பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கோங்க. இதுக்கு போன்லெஸ் அப்படி இப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எலும்போடையும் போடலாம், எலும்பு இல்லாமலும் போடலாம், உங்கள் இஷ்டம் தான். ஆனால் எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டார்டர் மாதிரி கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கடைக்கெலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி டிஷ் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் ஊற வச்ச சிக்கன் எடுத்து ஆயிலில் பொரிக்க போகிறேன். இது வேறு எந்த எண்ணெயும் இல்லைங்க, நான் வடை பொரிச்ச எண்ணெயில தான் இதை செய்கிறேன், அதனால் உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் அப்படி இருக்கும். அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா நான் ஒன்று போட்டு அந்த சிக்கனை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கினேன். உங்களுக்கு ரொம்ப கலர்லாம் இது வராது, ஆனால் வெந்துடும், சூப்பராக வெந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரும். வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பட்டர் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 75 கிராம் அளவுக்கு நான் பட்டர் மட்டும் போட்டிருக்கேன். இது அன்சால்டட் பட்டர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் சால்ட் பட்டர் கிடைச்சாலும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ போட்டுக்கோங்க. போட்டு இதில் பொடியாக கட் பண்ண பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா வந்து இது வந்து நம்மளுக்கு காரம் ரொம்ப தெரியாது, கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக போடுறேன். ஒரு 2 பச்சை மிளகாவை கீரை போட்டுருங்க. அப்புறம் நார்மல் பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பால் அப்படி டேரெக்டாக அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க, ஏன்னா இதுக்கு உப்பு தேவை இல்லையா. அந்த சால்ட் போட்டுட்டு கொஞ்சமாக சுகரும் போட்டுக்கிறேன். சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் முந்திரி ஒரு 50 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டு நல்லா மிக்ஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த அந்த முந்திரியை வந்து நம்ம இங்கே பால் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் டேரெக்டாக அப்படியே கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பால் முந்திரி எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும். அந்த மாதிரி வர சொல்ல நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஜப்பான் சிக்கன் விக்னேஷ் சிவன் சாருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கோம். இது நம்மளுக்கும் ரொம்பவே பிடிக்கும், செம்ம டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு செய்ய சொல்லி எப்படி இருக்குமோ தான் நான் கொஞ்சம் யோசித்தேன், ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நல்லா ஸ்வீட் மயோனஸ் கூட போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், வயசானவங்களுக்கும் பிடிக்கும். காரம் பிடிக்காதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப நல்லா வந்தது. தேங்க்யூ.